இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். கோளத்தின் ஆரத்தின் எம்மதிப்புக்கு கோளத்தின் கொள்ளளவு எண்ணளவில் அதன் புறப்பரப்பிற்கு சமம். அதாவது வேல்யூம் ஆஃப் த ஸ்பியர் வந்து எப்போ வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியருக்கு ஈக்குவலாக இருக்கும், ரேடியஸோட எந்த வேல்யூக்குன்னு கேட்டிருக்காங்க. வேல்யூமுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், 4πr³ / 3. ஓகேவா? இது சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்குமா, எந்த ரேடியஸ் வேல்யூக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்த்துட்டு ரேடியஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4πr². இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிட்டு இது ஈக்குவேட் பண்ணிட்டு ஆர் கண்டுபிடிக்கலாம். இந்த 4π கேன்சல் பண்ணிடலாம். இப்போ r³ / 3 இது r². இப்போ இது ரெண்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லணும். இது எந்த வேல்யூ போட்டால் ஈக்குவலாக இருக்கும் நீங்களே பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். கொடுத்துருக்க ஆன்சரே 1 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இது 1/3 இங்கே 1ன்னு வரும், அப்போ 1 வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் 2 போட்டு பாருங்கள். 2³ வந்து உங்களுக்கு தெரியும் 8/3ன்னு வரும், இங்கே 2² 4, அப்போ இதுவும் வராது. இப்போ 3 போட்டு பாருங்கள், 3³ / 3ன்னு வரும், அப்போ 3² ஆகிடும். இந்த சைடும் 3² தான் இருக்குது, அப்போ 3 தான் இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் இது ஈக்குவலே ஆகுது, மற்ற எதுக்கும் ஈக்குவல் ஆகலை. ஒன்லி ஃபார் r = 3க்கு தான் இது ஹோல்டு ஆகுதே. அதனால் ஆரோட வேல்யூ என்னென்னா 3. ஓகேவா?